அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக சத்தியமாக சக்கராத் வந்தே தீரும். உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறான். தெய்வமே இல்லை என்று சொல்றவன் இருக்கிறான். மௌத்தை மறுக்கும் ஒருவனை காட்டுங்கள். மௌத்த மறுப்பான யாராவது? ஏன் மறுக்கேலா? கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்கள். அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சொன்னார் சக்கராத்துடைய நேரத்தில், யா சாஹிபி, ஏ நண்பனே, தோழனே, லா தக்தரிர் பிதனஉமின், உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. வல் உம்ரு யன்ஃபது, வயது முடிந்துவிடும். வன்னஈமு யஸூலு, உலக இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியம், மனிதனே, நீ ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாய். சுமந்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை சுமந்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களுக்கு பின்னால போயிருப்போம், எத்தனை கபர்ல இறங்கி இருப்போம். சிலர் வாப்பாட கபர்ல கூட இறங்குறல்ல, பயம். இவரை இறக்குவாங்க, இவரை இறக்குவாங்க. சிலர் வாப்பாட கபர்ல இறங்க மாட்டான். ஏன்? கபருக்குள்ள இறங்குறையா? சிலர் மையவாடியால போக மாட்டார்கள். சிலர்கள் மையவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிழங்கு கடையிலையும் தின்ன மாட்டாங்க, பே வந்துருமாம். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மையவாடிக்கு போ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போவார்கள். போவாங்களா? யாராவது போவாங்களா? நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்காக துஆ செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துண்டா அவ்வளோ பயம். ஏன்? இவர் மௌத்தாகிறல்ல தானே. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, நீ ஜனாசாவை கபிரிஸ்தானுக்கு கொண்டு சென்றால், மனிதனே, நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள், فَإِنَّكَ بَعْدَهَا مَحْمُولُ, உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் சுமந்து செல்வார்கள். எவ்வளவு உண்மையான விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ, எந்த சக்கராத்தை விட்டு நீ விரண்டோடுகிறாயோ, எந்த சக்கராத்தை கண்டு பயப்படுகிறாயோ, அந்த சக்கராத்தை நீ அடைந்தே தீருவாய். ஏன் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான்?